பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை ஆவடியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆவடி. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் அன்புடன் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். இனிய காலை வணக்கங்களோட நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே தொடங்கியிருக்கோம் அப்படின்னா ஐயம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் தொடங்கியிருக்கோம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இது ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6. இந்த நிகழ்ச்சியில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான கோலங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அலைங்க நிற்கிறாங்க, அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சக்தி. ஓகே, பேரில் வந்து பயங்கரமான ஒரு சக்தி இருக்குது அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ பார்க்கும்போதும் அப்படி தான் இருக்கீங்க பயங்கரமாக. ஸோ எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த கோலம் போட? 1 hour. ஸோ சக்தி அப்படின்றனால உங்ககிட்ட இந்த வந்து நான் அந்த பாரம்பரியமான அந்த விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மார்கழி மாதம் அப்படின்னாலே வந்து தெய்வத்துக்கு உகந்த நாள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது அவ்வளோ தெய்வத்துக்கு உகந்த நாளாக வந்து நம்ம பார்க்குறோம்? மார்கழி மாதம்னா காலைல எழுந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அவ்வளோ ரொம்ப அந்த வருஷம் ஃபுல்லுமே சாமி கும்பிட்டதுக்கு ஏற்ற மாதிரி அனுகூலம் கிடைக்கும். ஓ அப்படியா? இது தெரியாமல் போச்சு. அப்போ மார்கழி மாதம் ஒரு வாட்டி கோலம் போட்டு நீங்கள் வந்து வழிபட்டிங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அந்த பலனை சாமியை கும்பிட்டு கிடைக்கிறக்கூடிய அந்த பலனை வந்து பெற்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பருங்க, நிறைய நல்ல விஷயம். இப்போ இந்த மாதம் மட்டும் நம்ம கும்பிட்டா போதும் இல்லையா? எழுந்திருக்கணும், எல்லாம் எழுந்திருத்தான் எழுந்திருக்கிறது தாங்க முதல்ல. அதை முதல்ல பண்ணுங்க. அதை நீங்கள் முதல்ல இவங்க சேலஞ்சே விட்றாங்க போல. இது முதல்ல எழுந்துங்க, அதுக்கப்புறம் கும்பிடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப அழகு, சூப்பர். ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? இல்லை, வேறு ஜிஆர்டிக்கெலாம் போயிருக்கோம், ஆவடிக்கு போனது இல்லை. ஜிஆர்டி எல்லாமே ஒன்று தாங்க, அது பிரான்ச்சஸ் தான் வேறையாக இருக்கும். ஸோ ஆவடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் வேலையாக எங்கன்னா போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இங்கேயே ஆவடியில் வந்திருக்கு. சரியா? போய் பாருங்கள், நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் ஒரு 1000 ரூபாயிலேருந்து சேமித்து வச்சுக்கோங்க. 11ஆம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சேக்குலி சேதாரம் இல்லாமல் நகையெல்லாம் எடுத்துக்க முடியும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆவடி ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயம்பாக்கம் ஏரியாவில் வந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ சூப்பராக அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சுபாஷ். ஓகே, சுபாஷ். உங்கள் பேர் சொல்லுங்கள். செல்வஜோதி. எங்க? பாலமுருகன் செல்வஜோதி. கரெக்டாக சொல்லிட்டேனாக்கா? ஓகே. முறுக்கிட்டு இருக்காங்க அப்படியே, கையை பார்க்கும்போது அப்படியே ஜம்முன்னு. ஓகே. ஸோ இது எப்படி எது எச்சரிக்கை பண்ணுறீங்க நீங்கள்? முறிச்சிட்டு இருக்கீங்க. கேள்வியெல்லாம் வந்து பயங்கரமாக நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அவ்வளோதான் முறிச்சிருவேன் அப்படின்ற மாதிரியா, இல்லை எப்படி? அது புரியல. ஓகே, புரியல உங்களுக்கு. அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த கோலம் போட? ஒரு 1/2 hour எடுத்துக்கிட்டேன். எல்லாத்துக்கும் வந்து 1/2 hour எடுத்துக்கிட்டேன். என்ன டைம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ எதுக்காக போட்டிங்க மார்கழி மாதம்? எதுக்காக? முதல் விஷயம் மங்களகரமாக இருக்கும். ரெண்டாவது இந்த வாய் இல்லாத ஜீவன்கள், எறும்பு, காக்கா, குருவி இதெல்லாம் பச்சரிசி கலந்து நம்ம கோலம் போடும்போது அவங்க வயிறு நிறையும், நம்ம மனசு நிறையும். ரெண்டாவது மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க. வெரி குட், சூப்பர்க்கா, தேங்க்யூ. இப்போ வந்து அடுத்ததாக ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கேன். என்னெல்லாம் வாங்கினீங்க? கொலுசு மட்டும் வாங்கியிருக்கீங்களா? சூப்பர், சந்தோஷம். வணக்கம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் வந்துட்டு எப்போ வந்து கோலம் போட்டாங்க? நீங்கள் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணீங்க? உங்களுக்கு நைட்டு கோலம் போட்டாங்க, நான் எதுவும் ஹெல்ப் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ செலிப்ரேஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, சந்தோஷம். சூப்பர் சார், வெரி. ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே போய் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்களா, இல்லை கூட நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணி? அவங்களே பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. வண்டியெல்லாம் வரும், இங்கே வரும். அவங்களே வந்து வாங்கிப்பாங்க. அவங்களே வாங்கிப்பாங்க. ஓகே, ஃபைன், சூப்பர், தேங்க்யூ. ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? திருமங்கலம் ஜிஆர்டி பேர். திருமங்கலம் ஜிஆர்டியா? அண்ணா நகர் திருமங்கலம். ஓகே, அண்ணா நகர் ஜிஆர்டி. ஓகே, ஃபைன். ஸோ ஆவடி ஜிஆர்டி போங்க, நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது, பாருங்கள். ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக கோலம் போடுறது இல்லாமல் அதை தாண்டி கலர்ஃபுல்லான நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக ஆவடி ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ.
ஸோ ஐயம்பாக்கம் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கோலம். நிறைய பேர் வந்து பேசும்போது நம்ம நிறைய விஷயங்களை கேட்டுகிட்டே இருந்தோம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா இருக்காங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். மாதவி ரவிச்சந்திரன். மாதவி ரவிச்சந்திரனா? ஓகே, எனக்கு தான் ஏதோ ஒரு மாதிரி கேட்குது போல இருக்குது. எனிவேஸ், நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுமா கோலம் போட? முதல்ல எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது சந்தோஷமா, தேங்க்யூ ஸோ மச். நானே சொல்ல மக்களுக்கு, நீங்கள் சொல்லிட்டீங்க, தேங்க்யூ ஸோ மச். கோலம் கூட ஒரு ½ hour ஆகுது. ½ hour ஆகுது, கிட்ட வாங்கம்மா. ஓகே, ½ hour ஆச்சுங்களா? எல்லாமே அந்த பூக்கோலம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெண்டிங்கான நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? பட் ஆனால் எல்லாமே அந்த பாரம்பரியமான ஒரு கோலத்தை தான் தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி எதனா அப்கிரேட் ஆகணும்னு ஆசை இருக்கா? அதாவது இந்த கம்பி கோலம் சொல்கிறீங்க இல்லையா, ட்ரெடிஷ்னலாக போடுற கோலம், அதில் வந்து நம்ம கலர் போட முடியாது இல்லைங்களா? இப்போ பூக்கோலம் ரங்கோலினா கலர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கோலத்தில் வந்து கலர் கொடுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செம்மண் கொடுத்து அந்த காலத்தில் அப்படி தான் போட்டுவாங்க. கம்பி கோலம் செம்மண் சுற்றி அப்படி கொடுத்து அதில் வந்து இந்த பூசணி பூ வச்சு சாணம் வச்சு பூசணி பூ வச்சு வைப்போம். இப்போ வந்து அந்த கலர்லாம் கொடுக்க முடியாதனால எல்லோரும் ரங்கோலி மாதிரி மாறியாச்சு. அந்த மாதிரி ரங்கோலி மாதிரி மாறியாச்சு. ஓகே, சூப்பர். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சுதா. சுதாங்களா? சுதா பூபதிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ ஹஸ்பண்ட் பேரெல்லாம் வந்து கண்டினியூட்டாக சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க, யாரும் சொல்கிறது இல்லை இப்போலாம். ஓகே, எனிவேஸ், தேங்க்யூ. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த கோலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரியமான இந்த விஷயம் வருது இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவங்கக்கிட்ட கேட்ட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கும்போது இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து இவங்கக்கிட்ட நம்ம கேட்டோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கம்பி கோலம் போடுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து பண்ண முடியாது அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த மயில் கோலம் அந்த மாதிரி வந்து லைக் பண்ணி போட்டிருக்கீங்களா, இல்லை வந்து உங்களுக்கு அதான் ஈஸியாக வரும் அப்படின்றனால போட்டு? அதான் ஈஸியாக தூரம் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஒரே வார்த்தையில் டப்புன்னு. கம்பி கோலம் வந்து எனக்கு வராது, இந்த மாதிரி கோலம் தான் ஈஸியாக வரும். நீ என்ன வேணா பேசு, கடைசியில் எஸ்ஆர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. எனிவேஸ், எவ்வளோ நேரம் ஆச்சு கோலம் போட? 1 hour ஆயிடுச்சு. 1 hour ஆயிடுச்சா? பார்த்து போட்டிருக்கீங்க. அது வேறு 1 hour. தேங்க்யூ ஸோ மச்ங்க. பார்த்துட்ருக்கேன் மக்களுக்காக தான். ஸோ அவங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இவங்கெல்லாம் வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க மக்களே. அதே மாதிரி நீங்களும் கோலம் போடுங்க, நாங்கள் வந்து உங்களை வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அப்படி எல்லாருமே போட பழகிக்க வேண்டியது இனிமேல். எல்லாருமே அந்த கம்பி கோலமே இப்போ எல்லாருமே மாறுது இல்லையா? ட்ரெடிஷ்னலாக நம்ம ஃபுட்டுலேருந்து எல்லாமே மாறும்போது எல்லாம் சிறுதானியம் சாப்பிட்றோம். அதேமாதிரி கோலமும் நம்ம மாற வேண்டியது தான். வெரி குட். அதில் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது தான். வெரி குட்மா. பார்த்துட்டு இருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கம்பி கோலம்லாம் போட ஆரம்பிங்க. பாம்பு வலிகிற மாதிரி அதெல்லாம் வந்து போட்டு விடுங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த கோலம்லாம் அப்படின்றதுலாம் திருப்பி வந்து அப்கிரேட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் தான் இப்போ அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி அந்த கோலத்தையும் வந்து அப்கிரேட் பண்ணுங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. தேங்க்யூம்மா, நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த புத்தாண்டில் வந்து எல்லாருமே வந்து அந்த மாதிரி கம்பி கோலம் போடுங்க. அதுலேயே எதனா கலர் போட முடியும்னா போட்டு டிஃப்ரெண்ட்டாக காட்டுங்க, என்னங்க பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனிவேஸ், ரொம்ப சந்தோஷம். ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஆவடி இல்லை, எங்கே போனோம்? ஜிஆர்டி திருமங்கலம் எல்லாம் வந்து அண்ணா நகர் திருமங்கலம்ல இருக்க ஜிஆர்டி போயிருக்காங்க. ஸோ ஆவடி ஜிஆர்டி அதுக்கு தான் நீங்கள் அவ்வளோ தூரம் போவேன்னா பஸ் காசு எல்லாம் ஃப்ரீன்றதுக்காக அங்கங்கே போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி? அதுக்கு தான் பக்கத்துலேயே வந்து தாலி அங்கே தான் வாங்கினீங்களா? சந்தோஷம், சூப்பர். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? தாலியெல்லாம் அங்கே வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆவடி ஜிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா தோடு நெக்லஸ் எல்லாமே வந்து இங்கே வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஒரு இடத்துல தாலி வாங்குவீங்க, அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாங்கி போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்க மக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கீங்கப்பா. இயர்ஸ் மாறுது இல்லைம்மா, அதனால வந்து ஸ்கீம்ஸும் வந்து அப்கிரேட்டட் ஸ்கீம் அதெல்லாம் கொஞ்சம் வந்து முன்ன வந்து பாண்டு மாரி இருந்தது, இப்போ பாண்டெல்லாம் எடுத்துட்டீங்க. ஸோ இப்போ எல்லாமே அதே ஸ்கீம்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து இப்போ நியூ இயர்க்கு நிறைய நியூ ஆஃபர்ஸ் நியூ ஸ்கீம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சேம் அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கண்டினியூஸாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதில் வந்து மாதம் 1000 ரூபாயிலேருந்து அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஓகேங்களா? நீங்கள் போய் ஒரு வாட்டி ஆவடி ஜிஆர்டி போய் பாருங்கள், நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸ்கீம்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. அதுக்காக ஆவடி ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ. ஸோ ஐயம்பாக்கத்தில் ஏரியாவில் இருக்க மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கோலம் நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருந்தோம். நிறைய அப்கிரேட்டை கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப பிங்க் கலரில் அழகாக ஒரு அம்மா நிற்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சுசீலா. ஓகே. ஸோ புத்தாண்டு அதுவும் ஒரே புன்னகையாக இருக்கீங்க. என்ன பிளான் வச்சுருக்கீங்க இந்த வருஷம்? இந்த வருஷம் என்ன எங்கேயாச்சும் கோயிலுக்கு போகலாம், வேறு ஒன்றும் ஐடியா இல்லை. வருஷம் ஃபுல்லாக கோயிலுக்கே போகிறீங்க இன்றைக்குமாம்மா? ஆமாம். நீ என்ன போயிட்டுருக்கேன், நான் போயிட்டு என்ன கேள்வி கேட்டுட்ருக்கேன். ஓகே. எவ்வளோ நேரம் ஆச்சு கோலம் போட உங்களுக்கு?
கோலம் போடவா காலைல 5:30 மணிக்கு எழுந்திரிச்சோம் 1:30 மணி நேரம் ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. வெரி குட், சந்தோஷம். உங்கள் பேர் சொல்லுங்கள். தேவி. தேவிங்களா? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், என்ன கோலம் போட்டீங்க? மயில் குளம் தான் போட்டிருக்கேன். மயில் கோலமா? இங்கே எல்லாருமே மயில் கோலமாகவே போட்டுட்ருக்காங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சீதாலட்சுமி. சீதாலட்சுமி. ஓகே, நீங்கள் என்ன கோலம் போட்டீங்க? எவ்வளோ நேரம் ஆச்சு? மயில் கோலம் பூ டிசைனோட 1 மணி நேரம் ஆச்சு. இதுனா எல்லாருமே ஒரே இடத்துல ஒரே மயில் வச்சுக்கலாம், ஆனால் தோகையை மட்டும் மாற்றி மாற்றி கலர் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானா? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாருமே மயில் கோலமாகவே வச்சுருக்கீங்க. ஓகே, ஃபைன். ஸோ இந்த மயில் கோலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ இதை தாண்டி வந்து இந்த மயில் கோலத்தில் என்ன ஒரு அப்கிரேட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? தெரில. சரி, ஓகே, ஃபைன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்கழி மாதத்தில் கோலம் போடுறோம். ஸோ மயிலையை ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த மார்கழி மாதத்தில் போடுறதால என்ன பலன்? அது தெரியலையே. அதுவும் தெரியல. ஓகே, ஸோ மார்கழி மாதத்தில் ஏன் கோலம் போடுறோம்? அது வந்து அந்த ஓசன் காற்று வந்து மார்கழி மாதம் நல்லாயிருக்கும். அது வந்து பெண்களோட கர்ப்பப்பைக்கு வந்து நல்லது அந்த காற்று வந்து. அப்போ இந்த மாதிரி கலர் கோலம்லாம் போட்டால் கொஞ்சம் டைம் எடுக்கும். கலர் கோலம் போடலாம், அந்த காற்று சுவாச்சிக்கிட்டே போகிறனால நம்ம உடம்புக்கு நல்லது. அதனால் வந்து கலர் கோலம்லாம் போடணும். அதனால் கலர் கோலம்லாம் போடுறோம். ஓகே, வெரி குட். நீங்கள் என்ன அவங்க பேசும்போது தலையாட்டிட்டீங்க, நீ இந்த பக்கம் வந்துடாத அப்படின்றதுக்காகவே வந்து முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க போல இருக்கு. எனிவேஸ், சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட கருத்து என்ன? கோலம் போட்டால் நம்ம அந்த காற்று படம் பாருங்க, மக்களை பார்த்துட்டு இருக்காங்க, உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அங்கே பாருங்க, காற்று அந்த இயற்கை காற்று நல்லது, அதுக்காக தான் கோலம் போடுறோம். இயற்கை காற்று நல்லது, அதுக்காக கோலம் போடுறோம். ஓகே, ஃபைன். தேங்க்யூ மக்களே, பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இயற்கை காற்று உங்கள் மேலே படணும் அப்படின்றதுக்காக கோலம் போட சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான் நீங்களும் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களாம்மா? ஆவடிச்சு இல்லை, திருமங்கலம் ஜிஆர்டி போயிருக்கோம். இங்கே எல்லாமே பஸ் வச்சு போயிட்டு வந்துட்டாங்க போல இருக்குது ஒரே இடத்துக்கு. ஸோ ஆவடி ஜிஆர்டி போங்க. ஸோ நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் போயிருக்கீங்களா? என்ன வாங்குனீங்க? நான் முதல்ல தான் வாங்குவேன். அதுக்குள்ள யூனிக்காக டிசைன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அதுக்குள்ள நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம். நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம். ஓகே, நீங்கள்? நாங்கள் திருமங்கலம் தான் போயிருக்கோம். திருமங்கலம் தான் போயிருக்கோம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆவடி ஜிஆர்டிக்கு போங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க சொன்ன மாதிரி அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து 2024 ஆயிடுச்சு. இந்த வருஷத்துலேருந்து இப்போத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாயிலேருந்து சேமிச்சு வச்சா கூட 11ஆம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை எடுத்துக்க முடியும். ஒரு செய்கூலி சேதாரம் வந்து நம்மளுக்கு மைனஸ் ஆகுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது ஜிஆர்டியில் மொத்தமாக நம்ம நகை எடுக்கும்போது அது பெரிய விஷயமாக தான் தெரியும். ஸோ இது வந்து அவைலபிளாக இருக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஓகே, ஸோ ரொம்ப அழகாக பேசுனீங்க, சூப்பராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்காக ஆவடி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. வா 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 என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் நலம் சேர்க்கும் வளையல் கைகள். ஸோ ஐயம்பாக்கத்தில் ஏரியாவில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததான் வந்து சூப்பரான நிறைய பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாமே கேட்டோம். அப்கிரேட் பற்றின விஷயங்கள்லாம் கேட்டோம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கோலத்தோட இவங்களை தான் கேட்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சந்தியா. சந்தியாங்களா? ஓகே, எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு கோலம் போட? 1 hour ஆச்சு. 1 hour ஆச்சு. ஓகே, பார்த்து போட்டிங்களா இல்லை இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக வந்து போடணும்னு சொல்லிட்டு போட்டிங்க? இல்லை, இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக போடணுன்ட்டு போடணும்னு போட்டிங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நியூ இயர், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நியூ இயர் வருது இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னே நம்ம வந்து கோலம் போடுறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வம் ஒரு விஷயத்துக்காக தான் போடுறோம். இப்போ இன்றைக்கி நியூ இயர் வேறு. ஸோ ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேக்கராக இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? புது வருஷத்தில் கோலம் நல்லா போட்டு எனக்கு ஒரே மகிழ்ச்சி, சந்தோஷம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இங்கே கொஞ்சம் இப்படி வாங்கம்மா, இப்படி கொஞ்சம் கிட்ட வாங்கம்மா. ஓகே, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சரஸ்வதி. சரஸ்வதிங்களா? ஓகே, சரஸ்வதி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப அழகாக சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க மக்களை நீங்களும் அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி இந்த நாளில் நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு கோலம் போட? ஒரு 5 நிமிஷம் தான். சின்ன கோலம் தான் போட்டுக்கிறேன். 5 நிமிஷம் டப்புன்னு அப்படி போகிறதுக்குள்ளே எங்களுக்கு கோலம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஈஸியாக வந்து ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேசுகிறதுலையும் வந்து ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மார்கழி மாதம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் இந்த இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம்? சொல்ல தெரியலையே. மார்கழி மாதம் நல்லதுன்னு போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ தெய்வத்துக்கு உகுந்த மாதம் அப்படின்றனால நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால. ஓகே, ஃபைன். ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கோம். அங்கே போல் திருமங்கலம் ஜிஆர்டி போயிருக்கோம். திருமங்கலம் ஜிஆர்டி போகணும். ஸோ நிறைய பேருக்கு தெரியலங்க ஆவடி ஜிஆர்டின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சுக்கோங்க மக்களே, ஆவடி ஜிஆர்டி வந்து பார்த்திங்கன்னா ஆவடியிலே தான் இருக்குது. ஸோ எங்கேயுமே வந்து நீங்கள் வந்து தாண்டி போகணுன்னு அவசியமே இல்லை. ஆவடிக்கு போங்க, சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, பாருங்கள். ஓகேவா? ஸோ ஆவடிக்கு போனீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன வாங்கணும் அப்படின்ற ஒரு பிளான் வச்சுருக்கீங்களா? அதனால்
செயின் வாங்கணும். செயின் வாங்கணும். ஓகே, செயின் வாங்கணும். ஆனால் அது எவ்வளோ என்னெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பார்த்தீங்களா 5 சவரமா. வணக்கம், நீங்கள் சொல்லுங்கள். ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போனதில்லை இது வரைக்கும். நாங்கள் டி நகர் தான் போயிருக்கிறோம். டி நகர் தான் போயிருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆவடி ஜிஆர்டி போனீங்கன்னா என்ன ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க? அங்கே வந்து செயின் இருக்கும், கம்பல் இருக்கும், வளையல் இருக்கும், கொலுசு இருக்கும், என்ன வேணா இருக்கும். ஸோ நீங்கள் போனோன்னா ஃபஸ்ட்டு என்ன செயின் தான் பார்ப்போம். செயின் தான் பார்ப்பீங்க. எல்லாருக்குமே அந்த செயின் தான்யா. எவ்வளோ கழுத்தில் தொங்கினாலும் நம்ம வந்து போய் இன்னும் வந்து எவ்வளோ நாளும் நம்ம போட்டு வெயிட் பார்க்கணும் அப்படின்றது தான் வந்து பெரிய கான்செப்ட். எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, சூப்பராக வந்து பேசுனீங்க. அதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. என்ன வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம். தரத்தை போற்றும் ஆவடி ஜிஆர்டி மற்றும் மணி டிவி இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐயம்பாக்கம் ஏரியாவில் இருக்க மக்கள்கிட்ட சூப்பராக பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆவடி ஜிஆர்டி பக்கத்தில் இருக்கிறதே தெரியல. எல்லாருமே வந்து திருமங்கலம் தான் வந்து ஒரு ஸ்பெஷலாக வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி இப்போ வந்து ஆவடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி இப்போ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கேங் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட தான் கேட்க போகிறோம். அதுவும் இந்த நியூ இயரில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்ஷாக காலையிலேயே கோலம்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம கேட்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்ககிட்ட தான் நான் கேள்வி கேட்க வந்தேன். திரும்பி நான் அப்படி பார்க்குறீங்க எங்கேயோ. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். அனிதாவா? அனிதா. ஓகே, நீங்கள் எவ்வளோ நாள் ஆச்சு கோலம் போட? ரொம்ப வருஷமாக போட்டுட்டு தான் இருக்கு. கோலம் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா ரொம்ப எவ்வளோ நாள் ஆச்சுன்னா எவ்வளோ நாள் இல்லைங்க, எவ்வளோ நேரம். ஐயோ, அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க மாட்டாங்க என்ன சொல்கிறது அப்படி. 1.5 மணி நேரமா? ஓகே, பல வருஷம்னா என்னடா நாளாக கோலம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு விழுந்தது எனக்கு. ஓகே ஓகே ஃபைன். இல்லைங்க, என் மேலே தான் தப்பு, சாரி. ஓகேவா, தேங்க்யூ. ஸோ அடுத்ததான் நீங்கள் சொல்லுங்கள். மார்கழி மாதம்னா ஏன் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கோலம் போட்டுட்ருக்கீங்க? காலையிலே எங்கேயோ ஃப்ரெஷ்ஷாக கிளம்புறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட பேர் தானே கேட்டீங்க, என்கிட்ட இவ்வளோ கேட்குறீங்க. ஐயோ சாரிங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜெயந்தி யுவராஜ். ஜெயந்தி யுவராஜ். ஓகே, பேர்லேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க போல இருக்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் கிட்ட வாங்க, எல்லாமே ஃப்ரேமை விட்டு வெளியே போகிறீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் ஆச்சு கோலம் போடுறதுக்கு? 1/2 hour ஆச்சு. மார்கழி மாதம் என் வீட்டுக்கார் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதனால் 1/2 hour ஆச்சு. வீட்டுக்கார் சப்போர்ட் பண்ணாருங்களா? ஓகேங்க, வீட்டுக்கார் சப்போர்ட் பண்ணதே வந்து இவங்க ஒரு விஷயமா சொல்கிறதே வந்து பெரிய சப்போர்ட் தான். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரிலாம் யாரும் சொல்கிறதில்ல. எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாங்கிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து வீட்டுக்கார் சப்போர்ட் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எப்போவுமே சொல்லிகிட்டே இருங்க, ஓகேவா? எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாத்துலேயுமே பண்ணுவாங்க. ஓகே ஃபைன், ரொம்ப அருமைங்க, ரொம்ப சூப்பர். என்ன தான் சப்போர்ட் பண்ணாலும் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு மனசு வேணும்ல, இப்போ யாருக்கும் இல்லை. அது கண்டிப்பாக கரெக்ட் தானே? கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மார்கழி மாதத்தில் ஏன் கோலம் போடணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம எங்கள் எஸ்டஸ்லாம் மிடில் ஏஜ் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஜென்ரேஷன்ஸ், அவங்களாம் வந்து ஏன் இதை வந்து களைப்பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? கோலம் போட்டாலே ஒரு அழகாக இருக்கும், வீட்டுக்கு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அழகாக இருக்கும். அதை பார்த்தோன்னா நம்ம மனசு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும், அவ்வளோதான். நம்ம போடுற கோலத்தை பார்த்து நம்மளுக்கே வந்து காலையில் உள்ளே போயிட்டு திருப்பி தூங்கிடுவோம். மறுபடியும் காலையில் இருந்து வரும்போது அந்த கோலம் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம்ல, இப்போ பார்த்தா நம்மளை டயர்டாக இருப்பாங்கன்னு சொல்லி கேட்பாங்களே, அதனால் திருப்பி அந்த கோலத்தை பார்க்க நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்துடும் அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. யாருமே இந்த மாதிரி சொன்னது இல்லை, ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க சொன்னாங்க. ரொம்ப சூப்பர், தேங்க்யூ. பாசிட்டிவ் எனர்ஜிங்களா? ஓகே, தேங்க்யூ. போகும்போது நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி. ஓகே, ஐயோ 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, யார்கிட்ட கேட்டேன்? அப்படியா, உங்ககிட்ட தான் கேட்கணுமா? ஓகே, வாங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். பாரதியா? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். இந்த மார்கழி மாதத்தில் அவங்க வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை அள்ளி திறந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி வந்து ஜென்ரேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் என்ன மாதிரி ஒரு வேறுபாடு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? கோலம் போட்டால் வீட்டுக்கு கொஞ்சம் லட்சுமி கலாச்சமாக இருக்கும். ஆமாம், இதை சொல்கிறதுக்குள்ளே வாய் படப்பட கிட்ட இருந்து பார்க்கறதுக்குள்ளே நம்மளுக்கு டப்ப இந்த படத்தில் வடிவேல் சொல்லுவானே, அதே ரேஞ்சு தான் இங்கே. எனிவேஸ், ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? இல்லை, இங்கே அண்ணா நகர் தான் போயிருக்கேன். எல்லோரும் அண்ணா நகர் தான். ஸோ ஆவடி ஜிஆர்டி வந்து தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஸோ நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, நம்ம அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ கொஞ்சம் வந்துடுங்க, நீங்கள் அவுட் ஆஃப் ஃப்ரேமாக போயிட்டீங்க. ஓகே, கொஞ்சம் கிட்ட வாங்க, சீக்கிரம்
ஓகே ஃபைன். ஸோ பார்த்துட்டு இருக்க மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. ஸோ ஆவடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நியூ கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் டிஸ்பிளேல கூட டிவியில் பார்க்கும்போது சேனல்ஸில் கூட பார்க்கலாம், நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து போய் பாருங்கள். இந்த 2024 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொன்னான நாளை வந்து ஒரு பொன்னான ஒரு விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். வாட்டர் ரைமிங் அண்ட் டைமிங் அப்படின்றது தான். ஸோ எனக்கும் வந்து இந்த ஒரு ஃப்ளோ எனக்கும் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்களா, உங்களோட பேசும்போது எனக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஓகே, ஸோ அதே மாதிரி தான். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆவடி ஜிஆர்டி போய் பாருங்கள், நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது. 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணிங்க. 11ஆம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை கிடைக்கும். ஓகேவா? ஷூராக போகிறீங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆவடி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ. ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயம்பாக்கம் ஏரியாவில் இருக்கவங்க கிட்ட தான் பேசிகிட்டே இருக்கும். ஸோ வந்து இந்த நியூ இயர் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து இவங்களோட பயணிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து எனக்கு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கேன். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருக்காங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என்னோட பேர் கலைவாணி. ஓகே, அப்படியே கண்டினியூவாக பேசுவீங்கன்னு நினச்சேன். ஓகே ஃபைன். கலைவாணிங்களா? ஓகே ஃபைன். நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர். பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுங்க. ஹாப்பி நியூ இயர். ஓகே, தேங்க்யூ. எல்லாமே எது வந்தாலும் அப்படியே ஃபைன், தேங்க்யூ. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த குழம்பு? இது ஒரு ½ hour ஆச்சு. ½ hour ஆச்சு, அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து எது வந்தாலும் நீங்கள் வந்து டப்புன்னு ½ hourக்குள்ளே தான். அது எதனா டார்கெட் டைமா இல்லை வந்து அதை தாண்டி கோலம் போகிறதுக்கே முடியாது அப்படின்னு? ஜாப் போகிற டைமில் அவ்வளோதான் பண்ண முடியும். அதனால் அந்த டைம் கீப் பண்ணதுனால ½ hour தான். ஜாப் போயிட்டுருக்கேன் நான் வந்து ½ hour ஸ்பெண்ட் பண்ணி கோலம் போட்டுட்ருக்கேன். அது எனக்கு அவ்வளோதான் முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் ஜாப் போகிறாங்க வந்து இது ஒரு ரீசனாக வச்சுக்கிட்டு கோலமே போடுறதில்ல. ஏங்க நாங்கள் வேலைக்கு போகிறோம், நாங்கள் வீட்டிலே இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஈஸியாக கேட்டு விட்டு போயிடுறாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கோலம் போடுறது உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். அது போகிறதுனால நமக்கும் நல்லது. ஓகே, தேங்க்யூ. நீங்கள் வாங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ரிந்தியான்னு பேராங்க? ஃபுல் பேர்? ரிந்தியா மட்டும்தான். அவங்க பிரகதி. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எல்லாருமே வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஜென்ரேஷன்ஸில் வந்து இந்த கோலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த மார்கழி மாதம் பற்றி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் இந்த கோலம் போடுறேன் அப்படி அந்த ஒரு இதெல்லாம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு? எதனால் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து எங்கேருந்து தொடங்குச்சு? அம்மாவும் நானும் 2 பேரும் சேர்ந்து தான் போட்டோம் கோலம். அம்மா போட்டாங்க, நான் கலர் தான் கொடுத்தேன். எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஆனால் போட்டால் கூட இருந்தால் நான் போடுவேன். அதனால் மார்கழி மாதம்ன்றது போடுறது நம்மளோட ட்ரெடிஷன், அதனால் போட்டோம். நம்மளால் வந்து கோலம் போட முடியலனாலும் அட்லீஸ்ட் கூட இருந்து சப்போர்ட் ஆச்சும் பண்ணோம் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கலர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய வந்து யூனிக்கான நிறைய கலர்ஸ் வந்துருக்கு இல்லையா? ஸோ இன்னும் வந்து இந்த ஒரு கோலத்தில் ஒரு கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இன்னும் வரல இன்னும் பார்க்கல அப்படின்னா என்ன கலர்? நான் மோஸ்ட்லி எல்லா கலர்ஸும் பார்த்துருக்கேன். பீகாக் க்ரீன் ஒரு மெஜந்தா கலர் அந்த மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். மெஜந்தா கலர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்குள்ளே அதுவும் வந்து கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவேஸ், தேங்க்யூ. ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆவடியில் இருக்குது. தெரியாமலே வளர்த்து வச்சுருக்காங்கப்பா. ஆவடி ஜிஆர்டிஸ் ஜுவல்லர்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு பெண் வந்து ஒரு பொண்ணு ஜுவல்லர்ஸ் வந்து தெரியாமல் வளர்த்து வச்சுருக்கு. ரொம்ப பெரிய விஷயம். இதில் வந்து நகை மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நிறைய. அது மட்டும் வருதுங்க, நகை மட்டும் வருது இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படின்ட்டு. அது மட்டும் எங்கே விட்டு போவோம் இல்லையா? ஸோ எப்போவுமே வந்து நகைனாலே பெண்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயம் தான் இல்லையா? ஓகே, தேங்க்யூ. நீங்கள் போயிருக்கீங்களாம்மா? ஆவடி ஜிஆர்டி போனதில்லை, திருமங்கலம் போயிருக்கு. ஓகே, எனிவேஸ் ஆவடி ஜிஆர்டி போங்க, பக்கத்துலேயே வந்திருக்கு. ஸோ போய் பாருங்கள், அட்லீஸ்ட் எப்படியாச்சும் இருக்குன்னு பாருங்கள். திருமங்கலத்தையும் தாண்டி ஆவடி ஜிஆர்டிஸ் எப்படி இருக்குது பாருங்கள், இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே போய் நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, அதையும் போய் பாருங்கள். ஓகேவா? ஸோ சூப்பரான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆவடி ஜிஆர்டிஸில் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த 2024க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 11 மாதம் வந்து 1000 ரூபாயிலேருந்து சேமிக்க முடியும். ஸோ சேமித்து நீங்கள் வந்து மாதம் 11 மாதம் வந்து பார்த்திங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் வந்து நீங்கள் நகையை வாங்கிக்க முடியும். அது இல்லாமல் உங்களால் வந்து மாதம்
மாதம் 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் சேவ் கொடுக்க முடியல ஷாப்பில் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த மாதிரி கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் டேரெக்டாக வீட்டிலேயே வந்து வாங்கிப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் போயிட்டே தான் இருக்குது, போய் விசிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களும் வந்து ஆவடி ஜிஆர்டி போங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல இருக்காங்க, நீங்களும் போய் பார்த்து ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக ஆவடி ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு. ஓகே, தேங்க்யூம்மா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சுதாங்களா? ஓகே, எவ்வளோ நேரம் ஆச்சு நீங்கள் கோலம்? புரியல. எவ்வளோ நேரம் ஆச்சு கோலம் போட? ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. 15 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ அவ்வளோதான் உங்கள் டைமே எடுத்துப்பீங்க கோலம் போடுறதுக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி வந்து இந்த மார்கழி மாதம் தொடர்ந்து இந்த 30 நாள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 30 நாளைக்கு ஒவ்வொரு கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி எதனா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஒரு ஷெடியூல் வச்சுப்பீங்களா, இன்றைக்கி இந்த டேட்டுக்கு இந்த கோலம்லாம் போடணும் அப்படின்ற மாதிரி? லைட்டாக ப்ராக்டிஸ் ஆகும். லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஷெடியூல் வச்சுப்பீங்க இல்லையா? ஸோ இன்றைக்கி இந்த கோலம் போடணும் அப்படின்ட்டு, இல்லைனா நைட்டே வந்து டிசைட் பண்ணுவீங்களா நாளைக்கு இந்த மாதிரி கோலம் போடலாம் அப்படின்ட்டா, இல்லை ஸ்பாட்டில் தோன்றதை போட்டு? ஸ்பாட்டில் என்ன தோணுது ஸ்பாட்டில் தோன்றது தான். ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ நிறைய வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் என்ன தோணுதோ அதை தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பேப்பர்ஸ் நோட்ஸ் எல்லாமே அந்த மார்கழி மாதத்துக்கு முன்னாடி அப்படியே பறந்து இருக்கும். ஒரு நோட் புக்ஸே வந்து போட்டு வச்சுருப்பாங்க, நிறைய நோட் புக்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா? கோலம்லாம் போட்டு டிசைன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ என்ன காரணம்னா அதை புள்ளி வச்சு போட்டுட்டு இருந்தாங்க, அதனால் நிறைய நோட்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே வந்து ரங்கோலி அது மாதிரி நம்மளுக்கு கைக்கு வந்த விஷயங்கள்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு அது தேவைப்படல அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? சேம், அதான் உண்மை. அதான் உண்மை. ஓகே, தேங்க்யூ. அப்படி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? இல்லை, ஒன்றும் போனதில்லை. இன்னும் போகலையா? இப்போ வெளியே கிளம்புறீங்களா? இந்த நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி ஜிஆர்டிக்கு போயிட்டு விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கே வேணால் போங்க. ஸோ நல்லதே நடக்கும், நல்லா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக ஆவடி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயம்பாக்கத்தில் இருக்க ஏரியா மக்களோட தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன்ஸில் இருக்கவங்க கிட்டலாம் கேட்டோம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷத்தில் இன்றைக்கி புத்தாண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தினால எல்லாருமே வந்து சந்தோஷமான ஒரு விஷயத்தில் எவ்வளோ சீக்கிரம் கோலம் போட்டு வெளியில் போகணும் அப்படின்ற ஆர்வத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ராணி. ராணி, ஓகே. ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள், இப்போ வந்து முந்தைய கால மார்கழி மாதத்துக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கும் எப்படி வித்தியாசம் பார்க்குறீங்க? அப்போ எங்கள் காலத்தில் நாங்கள் வந்து சிக்கு கோலம் போட்டோம், புள்ளி வச்சு கோலம் போட்டோம். இப்போ வந்து இப்போ இருக்கிற இதுக்கு வந்து புள்ளி வைக்காமல் கோலம் போடுறாங்க. அது எங்களுக்கு வராது. அது வராது. ஓகே ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதே தான், சேம். ஆமாம், அதே தான். இப்போ வந்து யூடியூப்பில் அழகாக வருது, அதை பார்த்து நல்லா காப்பி அடிக்கிறோம் நாங்கள். அதெல்லாம் ஃபுல்லாக யூடியூப், எல்லாருமே வந்து யூடியூப் தான்ப்பா. அந்த டைமில் எல்லாம் கிடையாதுப்பா. இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே என்னென்னா எல்லாம் நாங்கள் போனை பார்த்து தான் செய்வோம். எங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. சமையலேருந்து எல்லாமே இல்லையா? எங்களுக்கு அது வராது. எங்களுக்கு வந்து அது இதை பார்த்து செய்கிறது தான் எங்களுக்கு வரும். அது எங்களுக்கு தெரிஞ்சதால நாங்கள் சொல்ல முடியும். எக்ஸாக்ட்லி ட்ரூ. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து எல்லாருமே வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் புள்ளி வச்சு போடும்போது 19 புள்ளியில் இந்த டிசைன் போட்டு பார்க்கலாம், இந்த டிசைன் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிப்பாங்க. அது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலத்தை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு பேஸ்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வந்து பில்ட் பண்ணி அது பெரிய லெவலுக்கு கொண்டு போவோம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் யூடியூப் வந்துருச்சு. ஸோ எல்லாருக்குமே ஃபோன் இருக்குது. ஸோ யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலங்கள் எல்லாமே போட்டு அந்த விஷயத்தை எல்லாமே வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறாங்க. ஸோ இந்த கோலம் நல்லா இருக்குது, இதை எப்படி போட்டாங்க அப்படின்றதுக்கும் அதுக்குள்ளேயும் யூடியூப்பில் இருக்கனால அந்த புள்ளி எத்தனை புள்ளி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வரையும் யூடியூப்பில் பாஸ் பண்ணி போடும்போது அந்த ஒரு கோலம் வந்து சூப்பராக வந்துடுது, ஈஸியாகவும் போயிடுது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அழகாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே யூடியூப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து தொடர்ந்து இருக்குமா, இல்லை வந்து எல்லாருமே இண்டிவிஜுவலிட்டியாக யூனிக்காக ஒரு விஷயத்தை வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்திலும் அடுத்த ஜென்ரேஷனோட மைண்ட் செட்டை நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து மார்கழி மாதத்துக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பாரம்பரியத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்மா, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட தான் வந்து இந்த டேவை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வகையில் இந்த நியூ இயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயம்பாக்கத்தில் இருக்க பீப்புளோட நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடக்கமும் இங்கே தான். ஸோ இந்த
ஷோ இன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணதும் இங்கே தான் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஸோ எல்லாரோட முகத்தில் வந்து நான் அந்த புன்னகை சந்தோஷத்தை பார்த்தேன். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு அதே புன்னகை சந்தோஷமும் இருக்கும். ஸோ பார்த்துட்ருக்க மக்கள் நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து அவங்களோட புன்னகையை வந்து எடுத்துப்பீங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருங்க லைஃப்பில் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ எல்லாரும் சேர்ந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் வந்து மக்களாகிய உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் மக்கள் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் இங்கே இருக்க என்டையர் அயம்பாக்கம் மக்களுக்கு வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இனிய ஹாப்பி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை. 2024 இனிய நாள் நல்லதாகவே அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். இதே மாதிரி நாளைக்கு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ நாளைக்கு யாரெல்லாம் வந்து என்ன மாதிரி கோலம் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு புது வருஷத்தில் ஒரு புதுவான ஒரு பீப்புள்ஸை வந்து நாளைக்கு சந்திக்க போகிறேன். அதுவரை ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆவடி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை ஆவடியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆவடி.